இலங்கையில் நீல பசுமை யுகம் ஒன்றை உருவாக்குவதற்கான பிரதான நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் நடைபெற்றது. பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. කතාබහේදී කියවෙන අපේ සිහියට එන ප්‍රධාන වචන කීපයක් තිබෙනවා. உரையாடல்களின் போது சில வாக்கியங்களை நாம் அதிகளவில் பயன்படுத்துவோம். கடவுளை எனவும் அம்மா அப்பா எனவும் கூச்சலிடுவார்கள். உலகில் உள்ள அனைவரினதும் கடமை மற்றும் பொறுப்புக்குள் 2 வசனங்கள் காணப்பட வேண்டும். நிரந்தர அபிவிருத்தி என்பதே அந்த 2 வசனங்களாகும். 2017ஆம் ஆண்டை வறுமையை ஒழிக்கும் ஆண்டாக பிரகடனப்படுத்தியுள்ளோம். அரசாங்கத்தினால் அடுத்த வருடத்திற்காக முன்வைக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் இதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதுடன் அதற்கு தேவையான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றமையை எமது நிறுவனங்களின் அனைவரும் அறிவார்கள். வறுமை ஒழிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையை அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்தும் போது நிரந்தர அபிவிருத்திக்கும் முன்னுரிமை வழங்கி செயற்படுவதே எமது முதன்மை நோக்கமாகும். நிரந்தர அபிவிருத்தி என்ற எண்ணக்கருவிற்குள் புவி வெப்பத்தை குறைப்பது தொடர்பான ஐக்கிய நாடுகளின் சுற்றுலா கொள்கை தொடர்பான இணக்கப்பாடு மற்றும் ஒன்றிணைந்து செயற்படுவதன் ஊடாக நாடென்ற ரீதியில் மேலும் முன்னேற்றம் அடைய முடியும். දේශගුණික විපර්යාසයන් පිළිබඳව ගෝලීය උෂ්ණත්වය අවම කිරීම සම්බන්ධයෙන් එක්සත් ජාතීන්ගේ පරිසර ප්‍රඥප්තිය තුළ එන එකඟතාවයන් සම්මුතියෙන් තුළ කටයුතු කරමින් මේ රට වාසනාවන්ත රටක් විදියට තව තවත් ගොඩනගන්න පුළුවන්කම තිබෙනවා. ஐக்கிய நாடுகளின் வதிவிட இணைப்பாளர் உனா மெக்காலியினால் பசுமை காலநிலை நிதியத்திலிருந்து 38.18 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. இதன்போது ஜனாதிபதியினால் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன.